மிஸ்டர் ரவிராஜன் மர்டர் கேஸ் வந்து இன்றைக்கு கோர்ட் ஆஃப் அப்பீலில் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்தது. சம்பத் மனம்பேரி வந்து அரசு சாட்சியாக மாறினார், தான் ஒத்துக்கொண்டுட்டார் பிள்ளையாண்ட இதெல்லாம் செஞ்சான்னு சொல்லி. இப்போ பிள்ளையாண்ட குரூப்பும் மற்ற நேவியிலிருந்து சில பேர் ஒரு இந்த ட்ரீட்ரால் வச்சு அவங்கள சாட்சி இருக்குது கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. மிஸ்டர் ரவிராஜன் மர்டர் கேஸ் வந்து இன்றைக்கி கோர்ட் ஆஃப் அப்பீலில் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்தது. இப்போ ஹைகோர்ட்டில் வந்து எல்லோரையும் அக்விட் பண்ணுவாங்களே அக்யூஸ்டை. இப்போ இன்றைக்கி கோர்ட் ஆஃப் அப்பீலில் வந்து ரீட்ரையல் வைக்க சொல்லியிருக்கு. அப்போ திருப்பி ஹைகோர்ட்டுக்கு போகும் ரீட்ரையலுக்கு. சம்பத் மனம்பேரி வந்து அரசு சாட்சியாக மாறினார். 2016 மாறிட்டார். மாறி இப்படி தான் ஒத்துக்கொண்டுட்டார், தான் இப்படிலாம் செஞ்சாண்டு. அதை பற்றி அவங்க பொதுவாக இந்த காசு பறிக்கிற அந்த கப்பம் பிள்ளையாண்ட இதில் தான் சொல்கிறான், பிள்ளையாண்ட இதெல்லாம் செஞ்சான்னு சொல்லி. இப்போ பிள்ளையாண்ட குரூப்பும் மற்ற நேவியிலிருந்து சில பேர் இது அந்த டைமில் 2016 பிள்ளையாண்ட குரூப்பில் அந்த அக்யூஸ்டில் கொஞ்சம் பேர் பிள்ளையாண்டாக்களும் இருக்கிறான் நான் நம்புகிறேன். வழக்கு விசாரணை ஹைகோர்ட்டில் ட்ரையல் நடந்து அதில் ட்ரையலில் நாங்கள் திருப்தி இல்லை ட்ரையல் நடத்தின விதத்தில். அப்போ அவங்கள அக்விட் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த ட்ரையல் நடத்தின விதம் சரியில்லைன்னு சொல்லி சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னு சொல்லி அப்பீல் பண்ணோம் கோர்ட் அப்பீலுக்கு. அதை விட ஸ்டேட்டும் வரையாக அப்பீல் பண்ணது. இப்போ ஸ்டேட் அப்பீல் தான் வந்தது. அப்போ அதில் வந்து சொல்லிட்டா அந்த ட்ரையலில் சில டைரெக்ஷன்ஸ் கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு அப்போ அதை ரீட்ரையலுக்கு போட்டிருக்கும். முதல்ல இருந்த ஆட்சிகளின் கீழ் இந்த வழக்கு விசாரணை சரியா நடைபெற்றில்லை அப்படிங்கிறதுக்கு நாங்கள் சொல்லலாம். இழுபட்டோன்னு போயிருக்கு கேஸ். இப்போ இழுபட்டு போயிருக்கு. 2016 போட்ட அப்பீல் 16 போட்டோம். 16 வந்து ஸ்டேட் அப்பீல், 16 எங்களோட அப்பீல். இப்போ விசாரணைகள் நீங்கள ஆரம்பிக்கிறதுல திருப்திகரமாக இருக்க முடியுதா? ஒரு இந்த ரீட்ரையல் வச்சு அவங்கள சாட்சி இருக்குது, சாட்சிகள் இருக்குது கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, சப்மிட் பண்ணுறதுக்கு. எத்தனை வருட வழக்கு இது வந்து 2017 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த வழக்கு. இப்போ 9 இயர்ஸ் போயிருக்கு கோர்ட் அப்பீலில். அடுத்து இந்த கோர்ட் அப்பீல் இந்த கேஸ் முடிஞ்சது. இப்போ இனி வந்து ரீட்ரையல் ஹைகோர்ட்டு போட சொல்லியிருக்கு. உங்களுடைய பேர்? மதுசூதன் ஜெயகிருஷ்ணன், இன்ஸ்ட்ரக்டட் பை பிரவீனா ரவிராஜ்.